Good evening, guys. Good evening, sir. Good evening, sir. ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா? கூகுள் மட்டும் நாளைக்கு டைரெக்டாக அகாடமி வரேன்னு போட்டிருக்கிறாரு. ஸோ வேறு யாராவது ரிமைனிங் பீப்புள் இருக்காங்களா? ஜாயின் பண்ணணுமா? பவித்ரா, மெர்லின், கேப்ரியல், முஸ்தஃபா, சரவணன் வந்துட்டாருங்க. ஓகே, ஐ திங்க் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நேற்று நம்ம எப்படி ஒரு எலமெண்டார் அப்படின்ற பிளகின் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் எப்படி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் எப்படி டம்மி பேஜஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றது நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான ரெக்கார்டிங் ஃபைல் நேற்று யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஸோ நேற்று கொடுத்துருந்தேன். ஸோ லிங்க் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு திரும்ப அகைன் கேளுங்க. நான் திரும்ப அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா கைட் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். என்னோட ஸ்க்ரீன் இப்போது நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்குமே? தெரியுது சார். ஓகே. ஸோ டம்மி டொமைன் ஒன்று க்ரியேட் பண்ணது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அந்த டம்மி டொமைனோட சைட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ நீங்களுமே இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ நேற்று வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டம்மி பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஒரு மெனு லேஅவுட் வந்துட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெனுவை நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கஸ்டமைஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது ஒரு வெப்சைட் வந்துட்டு லோட் ஆகும்போதே ஃபஸ்ட்டாக வர பேஜ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜாக இருக்கணும். அது எல்லா பேருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், efacility.in அப்படின்ற இந்த சைட்டை நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சைட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆனதுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு டேரெக்டாக இந்த ஹோமில் தான் வந்து நிற்கிது. பாருங்கள், வியூ டெமோ கிளிக் பண்ணுறேன். வியூ டெமோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே அட்ரஸ் பாரில் பாருங்கள், efacility.in ஸ்லாஷு இந்த யூஆர்எல், இந்த பேஜோட யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆகும். பாருங்கள், efacility.in ஸ்லாஷ் வியூ டெமோ. பார்ட்னர்ஸை கிளிக் பண்ணுறேன். efacility.in ஸ்லாஷ் பார்ட்னர்ஸ். இங்கே ஹோம்ன்றதை கிளிக் பண்ண என்ன நடக்கணும்? அப்போது efacility.in ஸ்லாஷ் ஹோம்னு சொல்லிட்டு வந்திருக்கணும்னு நினைப்பீங்க. பிகாஸ் ஹோம் பேஜ் தான் நம்மளோட அந்த ரூட்டு. டொமைனோட நேம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பாருங்களேன், டேரெக்டாக efacility.in மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்லாஷ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஹோம் அப்படின்றது வராது. அப்போது ஒரு ஹோம் பேஜ் அப்படின்றது தான் வந்து அந்த டொமைனோட ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்த்து வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹோம் பேஜ் அப்படின்றத நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம நேற்று க்ரியேட் பண்ண வெப்சைட் பாருங்கள். நேற்று க்ரியேட் பண்ண அந்த மெனுஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெனு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. நம்மளோட சைட்டில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நாங்கள் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சைட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் மேலே டெஸ்டிமோனியல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். டெஸ்டிமோனியல் அப்படின்றது இங்கே மாறிடுச்சு. இப்போ ஹோம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஹோம்னு தான் வருது. இந்த ஹோம் பேஜில் பாருங்கள் எம்டி டிசைனாக இருக்குது. அப்போது இது எந்த பேஜு? வெப்சைட் வந்துட்டு லோட் ஆகும்போது இங்கே வேறு ஒரு டிசைன் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் ஹோம்ன்றதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஹோம்ன்ற இன்னொரு பாத்துக்கு தான் போகுது. ஸோ அந்த ஹோம்ன்ற பேஜு நம்ம மெனு மட்டும்தான், அதாவது ஒரு பேர் மட்டும்தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் அது அந்த பேஜை நம்ம ஹோம் பேஜாக இன்னும் நம்ம செட் பண்ணலை. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் மெனுஸ் எந்த மெனுஸ் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஹோம் பேஜ் எந்த பேஜ் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த பேஜ் தான் நீங்கள் ஹோம் பேஜாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் லோட் ஆகும்போதே உங்களோட டொமைனோட அட்ரஸில் அந்த ஹோம் பேஜ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நிற்கிற மாதிரி செட் பண்ணணும். அப்படின்னா
நீங்கள் செட் பண்ணியிருக்கிற அந்த பேஜை நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸில் போயிட்டு இந்த பேஜ் தான் பர்டிகுலர் பேஜ் தான் எனக்கு ஹோம் பேஜாக இருக்கணும் அப்படின்ற செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணணும். ஓகே, அந்த செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டுக்குள்ளே இருக்கேன். ஸோ கீழே வந்து பாருங்கள், செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் ரீடிங், செட்டிங்ஸ் ரீடிங், இந்த ரீடிங் அப்படின்ற மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே யுவர் ஹோம் பேஜ் டிஸ்பிளே, டிஃபால்ட்டாக யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கீழே எ ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த எ ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம் பேஜ், எனக்கு ஹோம் பேஜாக எந்த பேஜை செட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே வந்து, ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. அப்போ இந்த ஹோம் அப்படின்ற பேஜை நான் ஹோம் பேஜாக செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹோம் அப்படின்ற பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ், செட்டிங்ஸ்குள்ளே ரீடிங், ரீடிங்குள்ளே யுவர் ஹோம் பேஜ் டிஸ்பிளேஸ், அதுக்குள்ளே எ ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே ஹோம் பேஜாக எந்த பேஜை செட் பண்ணணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது பக்கத்துலேயே அந்த நம்மளோட சைட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் ஹோம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஸ்லாஷ் ஹோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அபவுட் அஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த மெனு வந்துட்டு உங்களுக்கு அந்த பாத் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ என்னோட இந்த ஒரிஜினல் யூஆர்எல் நான் காப்பி பண்ணி போடுறேன். இந்த டொமைனை தான் இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு தேடுறாங்க அப்படின்னா எந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும்? ஹோம் பேஜ் தான் டிஸ்பிளே ஆக போகுது. இப்போ வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஹோம் பேஜ் வந்துட்டு எம்டியாக இருந்த டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துருச்சு. ஸோ நீங்கள் தான் எந்த மெனு ஹோம் பேஜாக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணணும். அப்போது செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், ப்ராடக்ட்டு, டெஸ்டிமோனியல், கேலரி, கான்டாக்டஸ். ஸோ இவ்வளோ மெனுஸ் வந்துட்டு இருக்குது. எல்லா மெனுமே பாருங்கள் இப்போதைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எம்டி டிசைனாக தான் இருக்குது. இந்த எம்டி டிசைனை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு பில்டர், அதாவது ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறது எலமெண்டார். எலமெண்டார் அப்படின்ற ஒரு பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேஜை வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ண போகிறோம். இந்த எலமெண்டார் அப்படின்றது ஒரு பெய்டு டூல் தான். எலமெண்டார் அப்படின்றது பெய்ட் டூல் தான். இப்போ நம்ம ஃப்ரீ டூலை தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டூலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் போது என்ன நடக்கும்? அதாவது ஒரு பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு கம்மியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுதான் ஃப்ரீ வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா டெக்ஸ்ட் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், இமேஜ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், வீடியோ வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஸ்லைடர் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வராது. அப்போ ஸ்லைடர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எலமெண்டாரை நீங்கள் பை பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணி ஒரு பேஜை நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது எலமெண்டாரோட ஃப்ரீ வெர்ஷன். இந்த ஃப்ரீ வெர்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஐட்டம் வந்துட்டு டிசேபிள் ஆகிருக்கு அப்படின்னா மொத்தத்துக்கு 150 ஐட்டம் இருக்குது டிசைன் பண்ணுறதுக்கு. அதில் 50 ஐட்டம் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. மீதி 100 ஐட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசேபிளில் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் எனக்கு அட்லீஸ்ட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பாருங்கள், ப்ரோ எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைட்குள்ளே போயிடலாம். proelements.org அப்படின்ற சைட்டு. இது பாருங்க, ஃப்ரீ வேர்ட்பிரஸ் பிளகின் தட் எனேபிள்ஸ் ப்ரோ ஃபியூச்சர்ஸ் இன் த எலமெண்டார் பேஜ் பில்டர். இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த இடம் எனக்கு வந்துட்டு இது ஒரு ரேர் ஃபைலில் டவுன்லோட் ஆகும். இப்போ பாருங்கள், proelements.zip நான் 2 டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ திரும்ப கூட அகைன் வந்து நான் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறேன்.
பாருங்கள் இங்கே வந்துட்டு தேர்டாக வந்துட்டு ப்ரோ எலமெண்ட்ஸ் டாட் இப்போ 2 அப்படின்ற ஃபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரேர் ஃபைலை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு அதுக்குள்ளே டிசேபிள் ஆகிருக்கிற சம் ப்ரோ ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஃபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ளகின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஆட் நியூ ப்ளகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆட் நியூ ப்ளகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ ப்ளகினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே அப்லோட் ப்ளகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த அப்லோட் ப்ளகினை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சூஸ் ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைலை அப்படியே கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஃபைல் உள்ளே வந்துடும் ப்ரோ எலமெண்ட்ஸ் டாட் ஜிப். இப்போ டேரெக்டாக இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிக்கும். அதாவது ஒரு ப்ளகின் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி தான். நேற்று எலமெண்டார் அப்படின்ற ப்ளகினை இங்கே சர்ச் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன். ப்ளகினை இப்படி அப்லோட் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எரர் எதுவும் இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். திரும்பவும் வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கலன்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். இன்ஸ்டால் நவ் கொடுக்குறேன். பாருங்கள் யூஆர் அப்டேட்டிங் எ ப்ளகின். ஏற்கனவே வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றது தான் வந்துருச்சு. பிகாஸ் இப்போ தான் நான் வந்துட்டு இது உள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ண ப்ளகின்ஸ் வந்துட்டு எங்கே இருக்கும், இன்ஸ்டால்டு ப்ளகின் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே நேற்று எலமெண்டார் அப்படின்ற ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ரோ எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளகினை இப்போ டவுன்லோட் பண்ணி நம்ம உள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம ஒரு பேஜை எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ஹோம் அப்படின்ற மெனுவை தான் ஹோம் பேஜாக நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி இது செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஹோம் பேஜை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேஜஸ் அப்படின்ற மெனு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பாருங்கள், அதுக்கு நேராக ஃப்ரண்ட் பேஜ், இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. நீங்கள் அங்கே செட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்றது மாறிடும். ஹோம் பேஜ் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் வித் எலமெண்டார், இந்த எடிட் வித் எலமெண்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க டைரக்டாக எலமெண்டார் டிசைனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட விண்டோ வந்துட்டு என்ன அப்படின்னா ரீடைரக்ட் ஆகிட்டு வந்துடுது. ஹோம் பேஜ் மட்டும் கிடையாது. பாருங்கள் திரும்பவும் நான் வேற ஒரு பேஜ் போகிறேன். எக்ஸிட் டு வேர்ட்ப்ரெஸ். ஒரு பேஜை டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ அபவுட் அஸ் பேஜை நான் டிசைன் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன், அபவுட் அஸ் பேஜை கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம பேஜ் பில்டர் என்ன யூஸ் பண்ண போகிறோம், எலமெண்டார். இப்போது எடிட் வித் எலமெண்டார், அவ்வளோதான். அப்போது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே 100 பேஜஸ் இருந்தாலும் ஒவ்வொரு பேஜையும் கிளிக் பண்ணி எடிட் வித் எலமெண்டார் அப்படின்றத கொடுத்து தான் நம்ம பேஜை டிசைன் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அபவுட் பேஜுக்குள்ளே வந்தேன். ஸோ இங்கேயே அந்த பேஜை மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கேயே இருக்கும். பாருங்கள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது அந்த ஹோம். ஸோ ஹோம் பேஜுக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம் அப்படின்ற பேஜ் தான் இங்கே இருக்குது. ஸோ எம்டி பேஜஸாக இருக்குது. ஸோ இப்போ டிசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராக் விட்ஜெட் ஹியர் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைடில் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறையா விட்ஜெட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விட்ஜெட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஜை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே மேலே பாருங்கள் டெஸ்க்டாப்பு, டேப்லெட் போர்ட்ரேட்டு, மொபைல் போர்ட்ரேட்டு. ஒரு வெப்சைட்டு நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா
ஒவ்வொரு செக்ஷனுமே நீங்கள் டிசைன் பண்ணி மேலே இருக்கிற ப்ரிவியூவும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரியும் டிசைன் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். பாருங்கள், இங்கே ஒரு டிசைன் பண்ணுறது டெஸ்க்டாப்பில் தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது டேப்லெட்டில் தெரிகிற டிசைன். அதுக்கப்புறம் இங்கே மொபைல் போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் என்னோடய வெப்சைட்டு நான் க்ரியேட் பண்ண போகிற ஒரு செக்ஷனு எப்படி தெரியணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறது. ஓகே, இப்போ பாருங்கள் டெஸ்க்டாப் ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டிசைன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். venson.in அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்துட்டு பார்க்குறீங்க. இந்த வெப்சைட்டில் இங்கே மேலே பார்க்குற செக்ஷனுக்கு பேர் ஹெட்டர் செக்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு செக்ஷன் இருக்கும். இதுக்கு பேர் ஃபூட்டர் செக்ஷன். மேலே பார்க்கறது ஹெட்டர் செக்ஷனு, கீழே இருக்கிறது ஃபூட்டர் செக்ஷன். ஒரு வெப்சைட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெட்டர் அண்டு ஃபூட்டர் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி பண்ணுவோம். ஹெட்டர் அண்டு ஃபூட்டர் டிசைன் அப்படின்றது எல்லா பேஜுக்குமே காமன். எந்த பேஜ் கிளிக் பண்ணாலும், இப்போ இந்த பேஜ் இருக்குது பாருங்கள், அவர் சர்வீசஸ் அன்லிமிட்டட் இமேஜஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஹெட்டரில் சேஞ்சஸ் இருக்காது. அதே மாதிரி கீழே ஃபூட்டர்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இதெல்லாமே டிஃபால்ட். அப்போ இந்த ஹெட்டருக்கும் ஃபூட்டருக்கும் இடையில தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணிப்போம். இது இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த வெப்சைட் வேணாலும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலே இருக்கிற ஹெட்டர் செக்ஷனும் கீழே இருக்கிற ஃபூட்டர் செக்ஷனும் வந்துட்டு என்ன அப்படின்னா மாறவே மாறாது. பார்த்துடலாம். ஸோ eFacility.in சைட்டு தான் பாருங்கள். மேலே என்ன மெனுஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாடியூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி நான் கீழே ஃபூட்டரும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ கீழே இருக்கிற செக்ஷன் வந்துட்டு இது வரைக்கும் இங்கே பிளாக்லேருந்து கீழே வரைக்கும் இருக்கிறது ஃபூட்டர் செக்ஷனு. ஓகே, ஸோ மேலே இருக்கிற மெனுஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெடர் செக்ஷனு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாடியூல்ஸில் வேறு ஏதாவது ஒரு மாடியூல் போகிறேன். ஹெல்ப் டெஸ்க் நாலேஜ் பேஸ் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஹெல்ப் டெஸ்க் அண்டு நாலேஜ் பேஸ் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ இன்னொரு பேஜை நான் நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபெசிலிட்டி புக்கிங் சிஸ்டம் அப்படின்றது பாருங்கள். இங்கே ஹெல்ப் டெஸ்க் நாலேஜ் பேஸ் அந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே ஹெட்டர் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை. அதே மாதிரி கீழே வந்துட்டு ஃபூட்டரும் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை. அப்போது ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்டர் அண்டு ஃபூட்டர் டிசைன் வந்துட்டு கண்டிப்பாக டிசைன் பண்ணணும் நம்ம. ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஒரு வெப்சைட்டில் 100 பேஜஸ் 200 பேஜஸ் 300 பேஜஸ் பண்ணாலும் ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் டிசைன்ஸ் வந்துட்டு மாறாது. ஸோ மற்றபடி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு பேஜ் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ இந்த பேஜில் லைக் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேஜ் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இந்த பேஜில் என்ன இருக்க போகுது அப்படின்னா லைக் வந்துட்டு பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் வந்துட்டு பார்க்குறீங்க. பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்துட்டு மேலே ஒரு
வேறு ஏதாவது சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே, வந்துருச்சு, லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செக்ஷன் வந்துட்டு பார்க்குறீங்க. இந்த ஒரு செக்ஷனுக்குள்ள டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, பட்டன் இருக்குது, இமேஜ் இருக்குது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது. இது ஒரு செக்ஷனு, அதுக்கப்புறம் இந்த இது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷனு, இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது, இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகேவா? நான் செக்ஷன் சொல்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் ஒரு லேஅவுட். மல்டிபிள் லேஅவுட் சேர்ந்து தான் ஒரு பேஜ். மல்டிபிள் லேஅவுட் சேர்ந்து தான் ஒரு பேஜ். ஒரு லேஅவுட்டுக்குள்ள இது மாதிரி ஒரு ஹெட்லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு விட்ஜெட்னு சொல்லுவாங்க. பேராகிராஃப்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு விட்ஜெட்டு. பட்டன் வைக்கிறோன்னா அது ஒரு விட்ஜெட்டு. இமேஜ் இருந்துச்சுன்னா அது ஒரு விட்ஜெட்டு. அப்போ ஒரு பேஜ் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் லேஅவுட்ஸ், மல்டிபிள் விட்ஜெட் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேஜ். இந்த லேஅவுட் டிசைன் எனக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு லேஅவுட்டு நம்ம போடுறது எல்லாமே சென்டராக வந்து நிற்கிது. இது ஒரு லேஅவுட் டிசைனு. அப்படியே கீழே வாங்க, அடுத்த லேஅவுட்டு லெஃப்ட் ரைட்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 2 காலமாக பிரிச்சிருக்காங்க. இங்கே ஒரே ரோ தான், ஒரே ரோ. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா 2 காலம். லெஃப்ட் சைடில் ஒரு டெக்ஸ்ட்டு, ரைட் சைடில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்லைட் ஷோ இமேஜ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு லேஅவுட் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த லேஅவுட்டை நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த லேஅவுட்டுக்குள்ளே நீங்கள் விட்ஜெட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேஜ் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் லேஅவுட்ஸ் இருக்க போது, மல்டிபிள் விட்ஜெட்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேஜ். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டைரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இப்போ ஹோம் பேஜில் இருக்கோம். ஸோ இந்த ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லேஅவுட் செக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு லேஅவுட் தான் க்ரியேட் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஆட் நியூ கண்டெய்னர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், விச் லேஅவுட் வுட் யூ லைக் டு யூஸ். ஒன்று ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொன்று கிரிட்டு கொடுக்குறாங்க. 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க ஒரு லேஅவுட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. நான் சொல்லிட்டேன், மல்டிபிள் லேஅவுட் சேர்ந்து தான் ஒரு பேஜை க்ரியேட் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லேஅவுட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போது நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கும் கிரிட்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கும் கிரிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான லேஅவுட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வேணும் அப்படின்ற ப்ரீ டிஃபைன் இங்கே வந்துட்டு கொடுத்துட்றாங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த தான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரே ஒரு லேஅவுட்ஸு, ஒரே ஒரு லேஅவுட், ஒரு ஃபுல் லேஅவுட்டாக இருக்க போது நம்ம அதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிற எல்லா விட்ஜெட்டுமே காலமாக வந்துட்டு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொன்று ஒரே ஒரு ஃபுல் லேஅவுட்டு, இதுக்குள்ளே நம்ம வைக்க போகிற விட்ஜெட் எல்லாமே ரோவாகவே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இதை எக்ஸாம்பிளாகவே நான் காட்டிடுறேன். காலமாக எப்படி டிஸ்பிளே ஆக போகுது, ரோவாக எப்படி டிஸ்பிளே ஆக போகுதுன்னு. அப்போ தான் தெரியும். டைரக்ஷன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷன் காலம் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டைரக்ஷன் காலம். இப்போது இங்கே மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒன்றும் இல்லை, நான் இதை இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே போல் ஹெட்டிங்கை தூக்கி நான் இங்கே வைக்கிறேன். நம்ம இந்த கண்டெய்னர் அதாவது இந்த லேஅவுட் வந்துட்டு எது டைரக்ஷன் காலம் அப்படின்ற இதை தான் நம்ம டிசைன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு ஹெட்லைன் வந்துட்டு எடுத்து வைக்கிறேன். ஓகே, மேலே எனக்கு டிஸ்பிளே ஆகுது.
அடுத்து திரும்பவும் ஒரு ஹெட்லைன் எடுத்து நான் வைக்கிறேன். பாருங்கள், 1 by 1 கீழே டிஸ்பிளே ஆகுது. அதாவது ஒரே காலம் தான், மேலே கீழே கீழே இப்படியே தான் வருது. பாருங்கள், இன்னொன்று எடுத்து வைக்கிறேன். நம்ம எடுத்து வைக்கிறது எல்லாமே பாருங்கள் ஒரே காலம் தான். ஓகே, இன்னொன்று இருந்துச்சு இல்லையா, மேலே இருக்கிற லேஅவுட் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் அகைன் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன், ஃப்ளெக்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், டைரக்ஷன் ரோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதே தான் 3 டெக்ஸ்ட் பாக்ஸை இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். எப்படி அலைன் ஆகுதுன்னு பாருங்கள். ஹெட்லிங் எடுத்து வைக்கிறேன். திரும்பவும் அகைன் ஒரு ஹெட்டிங் வந்துட்டு எடுத்து வைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் புரியுதா? பாருங்க, மேலே இருக்கிறது ஒரு லேஅவுட்டு, கீழே இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு லேஅவுட்டு. ஸோ லேஅவுட்டுக்கு இன்னொரு பேர் கண்டெய்னர். அப்போ நான் யூஸ் பண்ண போற இந்த கண்டெய்னர் எனக்கு எந்த மாதிரி டிசைனாக வேணும் அப்படின்றத இங்கே இருக்கிற ப்ரீ டிஃபைன் இந்த லேஅவுட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் டிசைனிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. எப்போனா நீங்கள் உட்காந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்தே ஆகணும். ப்ராக்டிஸ் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், மேலே ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டேன். இது எனக்கு வேணாம், இந்த என்டையர் கண்டெய்னரே வேணாம் அப்படின்னா பாருங்கள், இந்த என்டையர் கண்டெய்னரை மேலே இருப்பதுங்க டெலீட் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா போயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கண்டெய்னரை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், போயிடும். அவ்வளோதான். உங்ககிட்ட நான் இங்கே சைட் காட்டினேன் இல்லையா, ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டினேன் இல்லையா, அப்போ இங்கே எதுவாக இருக்கும், காலம், இந்த கண்டெய்னர், இந்த லேஅவுட், காலம் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கண்டெய்னரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் இப்போ வச்ச மாதிரியான டெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே கீழே அடுத்த செக்ஷன் என்னவா இருந்திருக்க போகுது, ஒரு கண்டெய்னர், அதாவது ஒரு கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறோம், ஃப்ளெக்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ரெண்டு காலமாக பிரித்து கொடு. ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். இங்கிட்ட ஒன்று அலைன் ஆகிடுச்சு, இங்கிட்ட ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே காலம் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இந்த கண்டெய்னரில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலைன்னா ஒரு பேஜ் நீங்கள் டிசைன் பண்ணவே முடியாது. இந்த கண்டெய்னரில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணவே முடியாது. பிகாஸ் மல்டிபிள் கண்டெய்னர், அதாவது மல்டிபிள் லேஅவுட் சேர்ந்து தான் ஒரு பேஜ்ன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ லெஃப்ட் சைட் டிசைன் பண்ணுறது எல்லாமே லெஃப்ட் சைட் பண்ணிக்கலாம், ரைட் சைட் பண்ணுறது எல்லாமே ரைட் சைடில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் எலமெண்ட் கொடுத்து ஒரு ஹெட்லைன் ஆட் பண்ணணும். இந்த சைடு ஹெட்லைன் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேராகிராஃப் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த சைடு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த சைடு இமேஜ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு பேராகிராஃப், ஒரு டெக்ஸ்ட் வச்சு ஒரு ஹெட்லைன் வச்சோம், பேராகிராஃப் வச்சோம், ஒரு பட்டனும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பட்டன் இங்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட்டன் இங்கே ஒன்று இருக்குது, இந்த பட்டனை தூக்கி இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைன் பண்ணோடனே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், பப்ளிஷ் பண்ணால் தான் சேவ் ஆகும், பப்ளிஷ் பண்ணலைன்னா சேவ் ஆகாது. பப்ளிஷ் கொடுத்துட்றேன். பக்கத்துலேயே அந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த பேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஹோம் பேஜ். பாருங்கள், ஹோம் பேஜை போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன். நம்ம பாருங்கள், நம்ம சும்மா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த டிசைன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த டிசைன்ஸ் வந்துட்டு எனக்கு ஓகே. இப்போ இந்த கண்டெய்னர் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு கீழே நான் அகைன் இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிவிட்டு நான் அடுத்தது நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கீழே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, லேஅவுட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த லேஅவுட் எப்படி வேணுமோ அந்த லேஅவுட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அந்த பேஜோட டிசைனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர், அதாவது இந்த லேஅவுட்ன்றது ஒரு பேஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. இந்த லேஅவுட் இல்லாமல் நீங்கள் ஒரு பேஜை டிசைன் பண்ண முடியாது. ஓகே, இப்போது ஒரு லேஅவுட்டை பார்க்கலாம்.
ஒரு நியூ கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன். பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள், ஃப்ளக்ஸ் பாக்ஸு. எனக்கு காலம், டைரக்ஷன் காலம் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னரை நான் கிரியேட் பண்ணுறேன். அதாவது ஒரு லேஅவுட்டை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கண்டெய்னரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் இங்கிட்டு கொடுத்துருவாங்க. லேஅவுட், ஸ்டைல், அட்வான்ஸ்ட். இப்போ நம்ம கண்டெய்னரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த என்டையர் கண்டெய்னரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், டிசைன் பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும், ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும், ஏதாவது ஒரு டிசைன் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த சைடு இருக்கும். லேஅவுட், ஸ்டைலு, அட்வான்ஸ்ட். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள நான் ஏதாவது ஒரு எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஆட் எலமெண்ட், இங்கே ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணணும். இதை நான் கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அகைன் கண்டென்ட், ஸ்டைலு, அட்வான்ஸ்ட் 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நான் கண்டெய்னரை போய் நான் செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பாருங்கள், மேலே இருக்கிற அந்த கண்டெய்னரை தான் கிளிக் பண்ணணும். கண்டெய்னரை கிளிக் பண்ணணும்னா அந்த கண்டெய்னரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் லேஅவுட், ஸ்டைல், அட்வான்ஸ்ட். இப்போ நான் போய் டெக்ஸ்ட்டை போய் கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பாருங்கள், இங்கே எடிட் ஹெட்டிங் மாறிடும். கண்டென்ட், ஸ்டைல், அட்வான்ஸ்ட் இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பட்டன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்கள், ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்கள். இமேஜை நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இமேஜ் இதெல்லாம் இப்போ இருக்குது. எடிட் இமேஜ், கண்டென்ட், ஸ்டைலு, அட்வான்ஸ்ட். ஓகே, இதுக்கு கீழே நான் வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். அதாவது விட்ஜெட், இதுக்கு பேர் விட்ஜெட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வீடியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எடுத்து வைக்கிறேன். இந்த வீடியோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் செட்டிங்ஸ் இங்கே வந்துடும். அப்போ இமேஜை கண்ட்ரோல் பண்ணுமா, இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேலே டெக்ஸ்ட் வச்சுருக்குமா, டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுமா, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். கண்டென்ட், ஸ்டைல், அட்வான்ஸ்டுன்னு. ஓகேவா? அப்போது ஒரு கண்டெய்னரோட லேஅவுட்டை நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த லேஅவுட்டுக்குள்ளே தான் நீங்கள் எலமெண்ட்ஸை விட்ஜெட்டை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு டெக்ஸ்ட் வேணாம், கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலீட். இமேஜ் அதே மாதிரி தான், இமேஜ் ரைட் கிளிக் பண்ணுறேன், டெலீட். வீடியோ ரைட் கிளிக் பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல எடிட்டு, இங்கே போயிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த என்டையர் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த கண்டெய்னருக்குள்ளே இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த கண்டெய்னரோட லேஅவுட் வந்துட்டு இப்போ நான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கும். லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கும். எடிட் கண்டெய்னர், அதாவது கண்டெய்னரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அப்போ அதுக்குள்ளே ஃபஸ்ட் மெனு லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு ஒன்று கண்டெய்னர் லேஅவுட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கிரிட் யூஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் தான் இருக்குது. அடுத்து கண்டென்ட் வித்து பாருங்கள், கண்டென்ட் வித்து இதை நான் கிளிக் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், பாக்ஸ்டு, ஃபுல் வித்து. பாக்ஸ்டுன்னா பாருங்களேன், இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியுது பாருங்கள். ஸ்பேஸ் தெரியுதா? இங்கிட்டும் தெரியுது. அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு என்ன லெஃப்ட் ரைட் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் தெரியுது. இப்போ ஃபுல் வித்து கொடுங்க, உங்களுக்கு அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கும். இவ்வளோ தான், ஒன்றும் இல்லை. பாக்ஸ்டு பாருங்கள், பாக்ஸ்டு, அதுக்கப்புறம் ஃபுல் வித்து. இதை நான் கலர் காம்பினேஷன் கூட இப்போ செட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். பாருங்கள், ஸோ இப்போ இருக்கிறது லேஅவுட்டு. அந்த லேஅவுட்குள்ளே பாருங்களேன், உள்ளுக்குள்ளே பாக்ஸ் ஷெட்டில் இருக்குது. இப்போ ஃபுல் வித்து கொடுக்குறேன். அந்த வித்து பாருங்கள் ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகும். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இந்த கண்டென்ட்டோட வித்து, ஃபுல் வித்து, பாக்ஸ்டு, சரியா? இந்த 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த கண்டெய்னரோட லேஅவுட்டு எனக்கு ஃபுல் வித்து தெரியணும்னா கண்டென்ட்டோட வித்தை கிளிக் பண்ணி ஃபுல் வித் செட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பாக்ஸ்டுலேயே இருக்கட்டும், அதாவது எனக்கு லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ்டு வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பாக்ஸ்டில் தான் இருக்குது. கீழே அந்த வித்தை திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள்,
தெரியுதுங்களா? உங்களுக்கு அந்த லேஅவுட்டோட சைஸு எனக்கு வந்துட்டு எவ்வளோ மட்டும் வேணும் அப்படின்றது நீங்கள் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் வித் யூஸ் பண்ணிப்போம். ஃபுல் வித் யூஸ் பண்ணிட்டா பாருங்கள், வித் வந்துட்டு 100% வந்துட்டு இருக்குது ஃபுல் வித். இப்போ இந்த பர்டிகுலர் கண்டெய்னரோட ஹைட் எவ்வளோ வேணும் பாருங்க, அதுதான் கீழே தெரியுதுங்களா? இங்கே பாருங்க எவ்வளோ செட் பண்ணியிருப்பாங்க இவங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னரோட வித் மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா ஒரு 600 பிக்சல்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க 357 இருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஒரு பாருங்க இந்த இடத்துல நீங்கள் மேனுவல் என்ட்ரி கூட பண்ணிக்கலாம். 600ன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 500 குறைக்கணும், 500 நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ ஒரு கண்டெய்னரோட அதாவது ஒரு லேஅவுட்டோட ஹைட்டு அண்டு வித்து செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது? இந்த லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து கீழே பாருங்களேன், டைரக்ஷன். நம்ம டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணது டைரக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா காலம் தான், வெர்டிக்கல் ஷேப்பில். இப்போ நீங்கள் அதை உள்ளே க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதோட டைரக்ஷன் மாற்றணும் அப்படின்னாலும் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. யாருப்பா இவ்வளோ நேரம் கழிச்சு வராங்க? கேப்ரியல் அண்ணா இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்களா? அப்போ இருந்தீங்க இல்லையா? ஓ ஓகே ஓகே. இல்லை நான் இப்போ தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுனுச்சு, அதான் ஒருவேளை இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்களான்னு நினச்சேன். ஏன்னாப்பா எல்லா பேருமே அமைதியாக இருக்கிறீங்க, யாருக்குமே டவுட் இல்லையா? இல்லை வந்துட்டு என்ன அப்படின்னா எதுவும் புரியலையா? டிஸ்டர்பன்ஸே யாருமே பண்ணவே இல்லை. பவித்ரா இன்னைக்கு எது மொபைலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ ஆகிட்டீங்களா இன்னைக்கு? பவித்ரா சார் ஃப்ரீ ஆயிட்டேங்க சார். ஃப்ரீ ஆகிட்டீங்களா? புரியுதுங்களா பவித்ரா? புரியுதுங்க சார். புரியுது. புரியலையா? புரியுதுங்க சார். நீங்கள் என்ன மேஜர்ப்பா? பிகாம் சிஏ. பிகாம் சிஏ. ஓகே. ப்ரீபின்? நான் பிஎஸ்சி சிஎஸ் சார். ஓகே. இல்லை இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏதாவது புரியுதா? ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? இல்லை புரியுது சார், கிளியர். முஸ்தபா? சார் புரியுது சார். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இருக்கு சார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஃப்ரண்ட் கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதில் கொஞ்சம் இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்களா? சேம் அதே மாதிரி இருக்குது சார். ஃப்ரண்ட் கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார். HTML CSS இதெல்லாம் படிச்சிருக்கேன். ஓகே. சரி, நான் ஏற்கனவே அதில் இந்த சொல்லியிருக்கேன், கண்டென்ட் இங்கே வந்துட்டு ஃப்ரெஷர்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கில் அது எது சொன்னாலும் நான் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சொல்கிறேன்றது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ மற்றவங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாமா? இல்ல சார், கரெக்டா தான் இருக்குங்க சார். கரெக்டா தான் சார் இருக்கு. இல்லை இதே இருக்கு. சரி, ஓகேங்க. கேப்ரியல், உங்களுக்கு நீங்கள் தான் மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், மொபைல் ஷாப் வச்சுருக்கேன் சார். ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு 10 இயர்ஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகேங்க. சரி, உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நான் இல்லாட்டி கூட நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு எதாக இருந்தாலும் ரெக்கார்டிங்கில் போய் திருப்பி போய் பார்த்துக்கிறேன் சார். இல்லை ரொம்ப ஸ்லோவாக எதுவும் போகுதுங்களா? இல்லை நார்மல் ஸ்பீடில் தான் போறீங்க. அண்டர்ஸ்டாண்டபிள் தான் சார். ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எல்லா பேருமே ஒர்க் பண்ண முடியும்ல? முடியும் சார். ஓகே சரி, ஓகே, நம்ம சப்ஜெக்டில் வந்துடலாம். ஓகேப்பா, இப்போ வித் ஹைட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா டைரக்ஷனு. ஸோ இந்த டைரக்ஷன் டிஃபால்ட்டாக நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போதே காலம் பேஸில் தான் எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வைக்க போகிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு காலமில் தான் வரணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா காலமில் தான் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு சம் எலமெண்ட்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ஹெட்லைன் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் ஹெட்லைன் மேலே தெரியுது. அதே மாதிரி இன்னொரு ஹெட்லைன் நான் ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா, பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பட்டனுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ 3 விதமான எலமெண்ட்ஸ் அதாவது விட்ஜெட் சரியா? 3 விதமான விட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபர்ஸ்ட் லேஅவுட்டுக்குள்ள அதாவது ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்குள்ள இப்போ வந்துட்டு செட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ நான் கண்டெய்னரோட செட்டிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டெய்னரை நான் கிளிக் பண்றேன். இப்போ நம்ம வந்துட்டு வித் அண்ட் ஹைட் பார்த்தோம். இப்போ பாருங்க டைரக்ஷனை இதை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நான் ரோ டைப்ல நான் மாத்துறேன். பாருங்க மாறும். நம்ம கிரியேட் பண்ணும்போது காலம் பேஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா இருந்துச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட டைரக்ஷன் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க அடுத்து காலம், அடுத்து ரிவர்ஸ்ட், ரோல ரிவர்ஸ்ட், அதுக்கப்புறம் காலம்ல ரிவர்ஸ்ட். இது நான் உங்களுக்கு இந்த எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணாமல் இதை நான் ஒர்க் பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இப்போ டக்குன்னு ஒரு 3 எலமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு இதோட ப்ரிவியூ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் காட்டுறதுக்காக தான் இப்போ இந்த 3யுமே கொண்டு வந்தேன். ஓகே. நமக்கு தேவை காலம். ஸோ திரும்பவும் காலத்துக்கே நான் மாற்றிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் கீழே பாருங்க அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை கண்டென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்போ செட் பண்ணிட்டு இருக்கிறது என்டையர் கண்டெய்னருக்கான செட்டிங்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் டிஃபால்ட்டாக ஸ்டார்ட்டில் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியல. அடுத்து பாருங்க சென்டர், சென்டர் நான் கிளிக் பண்ணேன். பாருங்க ஸோ சென்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு மாறுது. அதுக்கப்புறம் எண்டு, ஸோ எண்டு அப்படின்ற செக்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்க கீழே வந்துருச்சு. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஸ்டார்ட்னா மேலே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்டர் அப்படின்றது கீழே, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே எண்டு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த லேஅவுட்டு கீழே வந்துடுது. இப்போ பாருங்க ஸ்பேஸ் பிட்வீன், அடுத்து இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்க ஸ்பேஸ் பிட்வீன் 3க்குமே ஸ்பேஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஈவன்லி. நமக்கு இது எந்த இதில் வேணும், எனக்கு சென்டரா வேணும்னு நினைக்கிறேன். பாருங்க சென்டரா வந்துருச்சு. ஜஸ்டிஃபை ஸ்டார்ட்ல வேணும், சென்டர் எண்டு, இப்போ சென்டர். இப்போ நீங்க ஒரு கண்டெய்னரை கிளிக் பண்ணி நீங்க சென்டர் அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல சென்டர் அப்படின்றத நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும், நீங்க எந்த எலமெண்ட் எடுத்து நீங்க ட்ராக் பண்ணி வச்சாலும் சென்டர்ல இருந்து தான் டிசைன் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் நீங்க கண்டெய்னர் தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல சென்டர்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கும் கீழே இருக்கிற அலைன் ஐட்டம்ஸ் பாருங்களேன். கீழே அலைன் ஐட்டம்ஸ் கீழே இங்கேயும் பாருங்க ஸ்டார்ட்டு, சென்டர், எண்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சு. பாருங்க இப்போ ஸ்டார்ட்ல தான் இருக்கு. இப்போ நான் சென்டருக்கு கொண்டுட்டு போறேன். பாருங்க இந்த இது அப்படியே சென்டருக்கு போயிடுச்சு. நீங்க டைரக்டா வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு, இதை தூக்கி நான் இந்த இடத்துல வைக்கணும், அதே மாதிரி இந்த ஹெட்லைனை தூக்கி இங்கே வைக்கணும் அப்படின்னா நம்மளால மேனுவலாக பண்ண முடியாது. எடுத்து வச்சோம்னா நகராது. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி மூவ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நகட்டினா நகராது, பொசிஷனை மாற்ற முடியாது. அதாவது இப்போ இது ஃபுல்லாக காலமில் 1 by 1 அலைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பட்டனை தூக்கி நான் மேலே கொண்டுட்டு போகணும், இப்படி தூக்கி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் போகும். அதே மாதிரி இந்த பேராகிராஃப் தூக்கி இப்படி வச்சுக்கலாம், அந்த ஹெட்லைனை தூக்கி இப்படி வச்சுக்கலாம், மாறிக்கும். பாருங்கள் இப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள். ஆனால் இப்போ லெஃப்ட்டில் இருந்துச்சு இல்லையா, இப்போ நான் லெஃப்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறேன், உங்களுக்கு லெஃப்ட்லலாம் போகாது. அப்போ லெஃப்ட்டுக்கு கொண்டுட்டு போகணுன்னா என்ன பண்ணணும், இங்கே ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை போயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றணும். செட்டிங்ஸை மாற்றாமல் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செட்டிங்ஸ்லேருந்து மாறாது. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க, ஸோ மேலே இருக்கிற ஜஸ்டிஃபை கண்டென்ட் பார்த்தீங்க. ஸோ இது ரெண்டும் எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் கேப்பு, காலமில் எவ்வளோ கேப் வந்துட்டு வேணும். இப்போது ஒரு பேராகிராஃபுக்கும் அதே மாதிரி ஒரு ஹெட்லைனுக்கும் இருக்குமான இது ஸ்பேஸ் வந்துட்டு எவ்வளோ வேணும். இப்போ பிக்சலில் டிஃபால்ட்டாக வேல்யூஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல நான் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு என்ன இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு வைக்கிற அந்த எலமெண்ட்ஸோட ஸ்பேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகிக்கும். தெரியுதா? இங்கே இருக்கிற கேப்புக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதுதான். இப்போ டிஃபால்ட்டாக 20 பிக்சல்ஸில் இருக்கும். பாருங்கள்
20 கொடுத்து இதுதான் டிஃபால்ட். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், காலமை மட்டும்தான், காலமில் மட்டும்தான் கேப்பை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள் 23, 24 அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள் சைடில் ரோக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் காலம் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் 20 கொடுக்குறேன், ரெண்டுலேயுமே அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு லாஸ்ட்டில் இருக்கிற இந்த லிங்க் வேல்யூஸ் டுகெதர் அப்படின்ற ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் காலமில் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா இப்போ இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இது வந்துட்டு என்ன அப்படின்னா லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா அட் அ டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டுமே அப்டேட் ஆகும். ரோவும் அப்டேட் ஆகும், காலமும் அப்டேட் ஆகும். ஓகே, இப்போது ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற இந்த லேஅவுட்டில் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கண்டெய்னரை அடுத்து ஸ்டைல் பண்ணணும். ஸ்டைலிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஸ்டைலிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். பேக்ரவுண்ட் ஓவர்லே, பார்டர், ஷேப் டிவைடர் அப்படின்ற 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 விதமான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டெய்னரை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ நார்மல், ஹோவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நார்மல்ன்றது டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போது அந்த நார்மலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் டைப்பு இதுக்குள்ளே பாருங்கள் கிளாசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனு, கிராடியன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனு, வீடியோ, ஸ்லைட் ஷோ. இந்த பேக்ரவுண்ட் டைப்பில் அதாவது இந்த பேக்ரவுண்ட் இந்த என்டையர் கண்டெய்னரோட பேக்ரவுண்டை நீங்கள் மாற்றுறதுக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கிளாசிக்னா கலர், அடுத்து கிராடியன்ட் கலர்ஸ், அடுத்து பேக்ரவுண்டில் வீடியோ செட் பண்ணுறது, பேக்ரவுண்டில் ஸ்லைட் ஷோ செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த 4 விதமான ஆப்ஷன்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 விதமான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளாசிக்கு. ஸோ கிளாசிக்கை கிளிக் பண்ணதுமே வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு கலர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே வந்துடுது. இந்த ரெட் கலர் தெரியுதுலே அதான் ரெட் கலர் தான் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கலரை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே கலரோட வேல்யூ எந்த கலர் வந்துட்டு வேணும் இதை மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு திரும்ப கர்சர் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாருங்க எனக்கு இந்த கலர் வேணும்னு நினைக்கிறேன், கலர் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பேக்ரவுண்டில் நார்மல், அந்த பேக்ரவுண்ட் டைப்பில் கிளாசிக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் கலர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலயமா நீங்கள் இந்த என்டையர் கண்டெய்னர் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கிடையாது, கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. சூஸ் இமேஜ்னு இருக்குது பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் செலக்ட் ஃபைலு. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபைல் உள்ளே வருது. ஸோ இந்த பேக்ரவுண்ட்லாம் என்ன மாதிரியான இமேஜ் வந்துட்டு வேணும் ஒரு வெப்சைட் வந்துட்டு டிசைன் பண்ணும்போது அப்படின்றத நம்ம தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைனர்கிட்ட கொடுத்து டிசைன் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ இருக்கிற ஒரு சும்மா ஒரு சாம்பிள் இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜை தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் செலக்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு அந்த பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து உட்கார போகுது. சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க சார் இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்க போட்டிருக்கீங்க, இதோட வித் ஹைட்ல கரெக்டா அந்த அந்த கண்டெய்னருக்குள்ள கரெக்டா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் வந்துட்டு பார்க்கும்போது இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இல்ல சார், இமேஜ் போடும்போது அதோட சைஸ்ல எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது? கண்டெய்னர் சைஸ் வேற இருக்கும், நம்ம இமேஜோட சைஸும் அதுதான் நான் சொல்றேன். இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் பார்ப்போம். அந்த எலமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்றது இந்த கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? ஓகே. ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க கீழே
டிஸ்ப்ளே சைஸு, இந்த டிஸ்ப்ளே சைஸில் கண்டெய்ன் கொடுக்குறேன். பாருங்கள், என்டையர் இமேஜ் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துடும். கவர், ஆட்டோ, கஸ்டம், இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போது ஒரு இமேஜ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் பார்க்கும்போது இதுக்குள்ளே என்னென்ன மீனிங் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பேக்ரவுண்டில் இமேஜ் வேணாம், ஸோ கலரே வேணும். ஸோ இந்த இமேஜ் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல், பேக்ரவுண்ட் டைப்பு, அதில் கிளாசிக்கு, அதில் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் நார்மல், இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஹோவர்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹோவர் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் மவுஸை கொண்டுட்டு போகிறேன். மவுஸை கொண்டுட்டு போகும்போது எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சப்போஸ் நான் மவுஸை கொண்டுட்டு போகும்போது வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹோவர். பாருங்கள், ஹோவரை கிளிக் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் டைப்பு பாருங்கள், பேக்ரவுண்ட் டைப்பில் கிளாசிக்கு, கிராடியன் மட்டும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிளாசிக்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிளிக் பண்ணி வேறு ஒரு கலர் வந்துட்டு செட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ரெட் கலர் வேணும். ஸோ ரெட் கலர் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் நான் பேக்ரவுண்ட் வந்துட்டு ப்ளூ, ஹோவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு க்ரீனை செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நார்மலாக இருக்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன பண்ண, அது ப்ளூ கலர்லாம் தெரியும். இப்போ நான் மவுஸை கொண்டுட்டு போனேனே பாருங்களேன், தெரியுதா? இது கண்டெய்னருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இமேஜ், டெக்ஸ்ட்டு, வீடியோஸ் எது கொடுத்தாலும் அங்கே வந்துட்டு ஹோவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹோவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கான மீனிங் வந்துட்டு இதுதான். எனக்கு ஹோவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் அதே கலர் தான் வேணும் அப்படின்றேன். ஸோ கலர், ஸோ ஹோவர் இங்கே இருக்கா. ஸோ இந்த ஹோவர் கலரை வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல கிளியர், கீழே செட் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா கலர். ஸோ மேலே வந்துட்டு என்ன அப்படின்னா கிளியர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும், கிளியர் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஹோவர் வந்துட்டு ஒர்க் ஆகாது. இப்போது நான் கலர் செட் பண்ணுறேன். திரும்பவும் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிங்க் கலர் ஓப்பன் ஆகணும். ஓகே, நான் ஹோவர் கலர் வந்துட்டு செட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஹோவர் கலர் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஷன் டியூரேஷன், ஹோவரில் கலர் செட் பண்ணதுக்கப்புறம் டிரான்சிஷன் டியூரேஷன் எவ்வளோ செகண்டில் என்னோடது வந்துட்டு என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகணும் அந்த ஹோவர். பாருங்கள், இப்போ ஸ்லோவாக ஒர்க் ஆகும் பாருங்கள். நான் 1.5 அப்படின்றத நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்லோவாக தான் வருது. இந்த டியூரேஷனை நீங்கள் குறைக்க குறைக்க ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஸோ கலர் மட்டும் கொடுக்கல, இமேஜும் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மவுஸை கொண்டுட்டு போகும்போது அந்த என்டையர் கண்டெய்னரில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோவர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இது வேணாம், நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளியர் கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ ஹோவர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஓகே, நான் நார்மல். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா கிராடியன்ட்டு. ஸோ கிராடியன்னா 2 கலர், டபுள் கலர்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கலர் ஒன்று இருக்குது, செகண்ட் கலர் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த கிராடியன்ட் கலர் காம்பினேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேலே ஃபஸ்ட்டு கலர், கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் கலர். பாருங்கள், அந்த கலரோட காம்பினேஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இதுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகணும். லொக்கேஷன் ஃபஸ்ட்டு கலருக்கு எவ்வளோது, அதே மாதிரி செகண்ட் கலருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ எனக்கு இப்படி வச்சுருக்கேன் நான் லொக்கேஷன் 1, அதே மாதிரி லொக்கேஷன் 2 லொக்கேஷன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கலருக்கு 1, செகண்ட் கலருக்கு 1, சரியா? ஸோ இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி லீனியராக, ரேடியலாக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரேடியல் கொடுத்துட்டு நான் லொக்கேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்படி நான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸோ எனக்கு எப்படி வேணுமோ இப்படி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியலில் எனக்கு லீனியர். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள், எவ்வளோ ஆங்கிளில் வந்துட்டு அது வந்துட்டு மாறணும். ஸோ ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதெல்லாம் ஏன் இவ்வளோ வந்துட்டு என்ன அப்படின்னா டெப்த்தாக வந்துட்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா பிகாஸ் இந்த கண்டெய்னர் இல்லாமல் பேஜை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த பேஜ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும்னா கண்டெய்னரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொரு கண்டெய்னர் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக, இந்த கண்டெய்னரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஒரு பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பராக வந்துட்டு வராது. ஓகே, இதே மாதிரி இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நார்மலில் இங்கே வந்துட்டு பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு வீடியோவும் இருக்குது.
ஸோ வீடியோவில் டேரெக்டாக வீடியோ லிங்க் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். யூடியூப்பில் இருக்கிற ஒரு வீடியோஸ் கூட நீங்கள் கொடுக்குறதுனா ஆட்டோமேட்டிக்காக அப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் நம்மளோட சேனல்ல இருந்து எடுத்து காட்டுறேன். ஸோ நான் ஒரு வீடியோவை ஏதோ ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வீடியோ லிங்க்கில் நான் அந்த வீடியோவோட லிங்க் பாருங்கள் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வீடியோஸே வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட் ஷோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லைட் ஷோவில் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் இமேஜஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்லைட் ஷோ இமேஜஸும் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கலர் பேக்ரவுண்டில் ஒரு ப்ளூ கலர் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ செட் பண்ணியாச்சு. ஸோ லேஅவுட்டில் வித் அண்ட் ஹைட் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி அலைன்மெண்ட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ ஸ்டைலில் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த என்டையர் கண்டெய்னரோட பேக்ரவுண்டை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவர்லே, பார்டர், ஷேப் டிவைடர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டைல்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டெய்னரை வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டைல் பண்ணிக்க முடியும். இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தோம் இல்லையா, பேக்ரவுண்ட் ஓவர்லே அண்டு பார்டர் அதுக்குள்ளே என்ன இருக்குது, இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. ஸோ நாளைக்கு வரும்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு வாங்க. கீழே ஷேப் டிவைடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டாப்பில் சம் ஷேப்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணுமா இல்லை பாட்டமில் சம் ஷேப்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணுமா அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் எனக்கு பாட்டமில் சம் ஷேப்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஸோ கீழே வந்துட்டு பாருங்கள் டைப் நன்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ புக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் எனக்கு அந்த ஷேப் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே பாட்டமில் எனக்கு சம் ஷேப் வந்துட்டு தெரியுது. அது புக் ஸ்டைலில் வந்துட்டு தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள் கீழே கலர் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் கலர் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒயிட்டு. இதை நான் கிளிக் பண்ணி பாருங்கள் ரெட்டு கொண்டுட்டு போகிறேன். இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிவைட் ஆகும். எனக்கு வேணாம், நான் கிளியர் பண்ணிக்கிறேன், ஒயிட்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வித்து வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் பாருங்கள். கீழே வந்துட்டு வித்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் எனக்கு இவ்வளோ மட்டும் போதும் எனக்கு அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வெர்ட் பாருங்கள், இன்வெர்ட் இது வந்துட்டு கீழே இருக்கா, இப்போ பாருங்களேன் இது அப்படியே மேலே போயிடும். இன்வெர்ட் எஸ் நோ எஸ் நோ. அதே மாதிரி பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. பாருங்கள் இது டிஃபால்ட்டாக நோவில் இருக்குது. இப்போ எஸ். நம்ம கலர் செட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ பிரிங் டு ஃப்ரண்டில் இதில் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியுற மாதிரி தெரியல. சரி ஓகே, இது ஸ்டாப்லேயே இருக்கட்டும். ஸோ நீங்கள் பாட்டமில் எனக்கு புக் ஸ்டைலு எனக்கு கலர் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஒயிட்டை வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு நான் க்ரியேட் பண்ண போகிற இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னரோட ஸ்டைல் இப்படி தான் வேணும்னு நினச்சா இப்படி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ப்ளிட்டு, ஆரோ, அதுக்கப்புறம் வேவ்ஸ் பேட்டர்ன், வேவ்ஸ் ப்ரஷ்ஷு. சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கள் சார் இப்போ வந்து இதோட மேலே இருக்கிற ஹெட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இமேஜோட மேலே இருக்கிற இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க கலர் இருக்கு இல்லைங்களா, ப்ளூ கலர், ஆமாப்பா. இந்த கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் ரொம்ப பெருசா ப்ராடா இருக்கு. நான் அது சுருக்கணும் அப்படின்னா இந்த கண்டெய்னர் சுருக்கலாமா? தானப்பா ஃபஸ்ட்டு ஒன்று கண்டெய்னரை கிளிக் பண்ணிட்டேன். லேஅவுட்டில் வந்துட்டு ஹைட் எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. ஒரு லே அவுட்ல தான் செட் பண்ணணும், கண்டெய்னர்ல செட் பண்ண முடியாது. ஏன்ப்பா இது கண்டெய்னரை கண்ட்ரோல் பண்ணுறதாப்பா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். இந்த கண்டெய்னரை செட்டிங்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ மாற்றுறதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ். ஓகேங்க சார், ஓகேங்க சார். இல்ல கண்டெய்னருக்குள்ள லேஅவுட் இருக்கு இல்லைங்க சார், கண்டெய்னரை வந்து கம்மி பண்ணா லேஅவுட் ஆகுமா அப்படின்னு கேட்கறதுக்கு, அந்த சாய்ஸ் இருக்குமான்னு கேட்கறது. புரியல, கண்டெய்னருக்குள்ள எது லேஅவுட்ன்றீங்க? இது கண்டெய்னருக்குள்ள இருந்து லேஅவுட் இருக்கு.
இப்ப இல்லப்பா கண்டெய்னர் கண்டெய்னரும் வந்து லேஅவுட் ஒண்ணுதான்ப்பா. கண்டெய்னர் ஆர் லேஅவுட். இது ஒண்ணு இந்த ஓகேங்க ஒரு பேரு லேஅவுட் இல்லன்னா கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் விட்ஜெட். ஓகேங்க சார். அப்போ ஒரு கண்டெய்னர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணும், எவ்வளவு வித் வேணும்ன்றத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அத தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்க சார். இத நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்க சார். இந்த ஆப்ஷன்ஸ நீங்க வொர்க் பண்ணல அப்படின்னா இந்த கண்டெய்னர நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸோ அதில தான் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டைல்ல கீழே ஷேப் டிவைடர்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸில் மேலே ஸ்டைல் வேணுமா பாட்டமில் ஸ்டைல் வேணுமா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எது கிளிக் பண்ணாலும் பாருங்கள் பப்ளிஷ் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் ப்ரீவியூவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்க்டாப் ப்ரீவியூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும், இங்கே டேப்லெட் போர்ட்ரேட் அதை கிளிக் பண்ணணும். இங்கே கரெக்டாக அலைன்மெண்ட் இருக்கா பார்க்கணும். அதே மாதிரி மொபைலில் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு கரெக்டாக எனக்கு வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தான் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உள்ளுக்குள்ளே வர்றதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஓகேப்பா. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் டவுட் சார். சொல்லுங்கப்பா சரவணன் சொல்லுங்க. இப்போ மெனுவில் இருக்குல்ல சார் ஹோம் இதெல்லாம், ஆமாப்பா. இப்போ அதை கிளிக் பண்ணால் நம்ம உள்ள வந்து ரிசல்ட் வந்துடுது. அதாவது மெனுவை கிளிக் பண்ணால் உள்ள பாடியில் என்னென்ன இது இருக்குல்ல டீட்டெயில்ஸ் வந்துடுது சார். ஆமாப்பா. ஸோ அதே இதை நம்ம ஃபுட்டரில் கிளிக் பண்ணாலும் சேம் அதே வந்துருமா, இல்லை வேறு ஏதாவது அதில் அட்டாச் பண்ணணுமா ஃபுட்டரில்? இல்லைப்பா, ஃபுட்டர் டிசைன் நம்ம தான் டிசைன் பண்ணணும். அதான் டிஃபால்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹெட்டரும் ஃபுட்டரும் டிஃபால்ட் டிசைனு. அதை ஓகே சார். நம்ம இன்னும் எடிட் பண்ணணும். அதை வேற ஒரு இடம் போய் பார்ப்போம். நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கிளாஸ் இருக்கு. சரி சரி. நம்ம இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்டர் ஃபுட்டருக்குள்ளே நம்ம டிசைன் பண்ணுற டிசைன்ஸ் பார்த்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஏன்னு கேட்டால் நான் ஃபுட்டரில் இப்போ நம்ம ஒரு சர்வீஸ்னே கிளிக் பண்ணி பார்த்தா சர்வீஸ்க்கு ஜம்ப் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு என்கொயரி அதுக்காக ஆகும். நம்ம செட் பண்ணுறதா. ஸோ அதான் எப்படின்ட்டு கேட்போம். அதான் நம்ம ஹெட்டர் ஃபுட்டர் செக்ஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம். சரி ஓகே சார். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பட்டன் வைக்கிறோம்ல சார். ஆமாப்பா. சேம் அதே தான். பட்டன் கிளிக் பண்ணா நம்ம அந்த ஆப்ஷனுக்கு போவோம். எப்படி வேற எதுவும் நம்ம அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதனால சொல்றேன், இன்னும் நம்ம எலமெண்ட்ஸ்க்குள்ள நம்ம போல. சரி புரியுதுங்களா? ஓகே. அதாவது இங்க நான் ஒரு உங்களுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்ட்லாம் சும்மா தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இங்க பட்டன் இருக்கு இல்லையா, இன்னும் இந்த பட்டனை பத்தி நான் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிக்கல. ஓகே. சரியா? இந்த கண்டெய்னரை பத்தி தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். புரியுது? அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் இமேஜை பத்தி நான் இமேஜ் பார்க்கும்போது நான் சொல்றேன். இப்போ இதை மாதிரி இங்கே இருக்க ஒன்றும் இல்லை. இப்போ ஹெட்லைன் வச்சுருக்கோம். இந்த ஹெட்லைனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஸ்டைல் வரீங்க பாருங்கள். எனக்கு இந்த இதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைஸு பாருங்கள். இதெல்லாம் இங்கே தான் வந்து பார்க்க முடியும் இந்த இது பார்க்கும்போது. ஓகே. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பட்டன் கேட்குற மாதிரி இங்கே வந்து தான் நம்ம அதை அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை பார்க்கும்போது நம்ம அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே சார். புரியுதுங்களா? பாருங்கள், உங்களை சும்மா நீங்கள் கேட்டதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பட்டனை கிளிக் பண்ணி நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுமே சரிங்க, ஒவ்வொரு எலமெண்ட்ஸுமே நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அதான் சொல்றேன்ல, ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. வேற யாருக்குப்பா? முஸ்தபா? இல்லை சார், எனக்கு டவுட் இல்லை சார். ஏதாவது டவுட்னா நான் கேட்குறேன். ஓகேப்பா. ஓகே. ஃப்ரான்சிஸ்? கிளியர் தான் சார். ஓகே. இப்போ நீங்கள் பார்க்கறதுனால இருக்கும், நான் லாகின் கொடுத்துட்றேன். பேஜில் போய் என்ன பண்ணணும்னா ஃப்ரான்சிஸ்ன்ற ஒரு பேரில் பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. மெனுவில் போயிட்டு செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரான்சிஸ் பேஜை மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள். வேறு எந்த பேஜும் நீங்கள் டச்சே பண்ண வேணாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கண்டெய்னர் வைக்கிறேன், கண்டெய்னருக்குள்ளே கலர் மாற்றினேன், இதெல்லாம் பார்த்தனே இல்லையா, அது உங்கள் பேஜில் மட்டும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. பவித்ரா சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும். டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார். இப்போ வரைக்கும் புரியுது. டவுட்னா கேட்குறேன் சார். ஓகே. கிளாஸ் எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம் சார். ஓகே. மெரின் உங்களுக்கு பண்ணிடலாம் சார். ஈஸியாக இருக்கு இல்லையா? ஈஸியா இருக்குங்க சார். பண்ண தெரிஞ்சிருங்க சார். பண்ணணும் இவ்வளோ தான். நான் தான் லாகின் பண்ணி நீங்கள் வேலை பார்க்குறது தான். இந்த ப்ராக்டிஸ்ன்றது நான் உங்க கூட ஆமாங்க உட்காரவே சார். முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுத்திருக்கீங்களா சார்? அது பண்ணாதானே நமக்கு
என்னென்ன உள்ளார இருக்குன்னு தெரியும். அத பண்ணாதான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல சார். அது சொன்னேன். ஓகே. பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? கேப்ரியல் உங்களுக்கு? ஆ, புரியுது சார். ஓகே. ஆனா நம்ம பண்ண ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் டவுட்ஸ் வரும்னு பாக்குறேன். சரிங்க. அதான் நீங்க எடுத்து நீங்க பாட்டு உங்க ஐ திங்க் நேத்து உங்க லாகின் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா நீங்க சார். டைரக்டா நான் சொன்ன மாதிரி கேப்ரியல் அப்படின்ற ஒரு பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே அந்த ஓகே பேஜை மட்டும் நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. மத்தவங்க பேஜை டிஸ்டர்பே பண்ண வேணாம். ஷோர் சரிங்களா? ஷோர். ஓகே சார். ஓகே. அவ்வளவுதாங்க. சரி ஓகேங்க. நம்ம மீதி இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே ஆ, நம்ம சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சார் இங்க இருக்கிறவங்க என்னென்ன பண்றாங்க சார்? நான் ஃபர்ஸ்ட் டே வரல இல்ல, ஸோ மற்றவங்களுக்கு எதுவும் தெரியல. இப்போதைக்கு நானே யார்ட்டையுமே இன்னும் பேசுனது இல்லைங்க. மெரின் எனக்கு தெரியும். மெரின் வந்துட்டு என்ன அப்படின்னா எங்கிட்ட ஆக்சுவலி அவங்க எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ் நேற்றே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க ஆக்சுவலி ஓகே வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் கெரியர் பிரேக் ஆனதுனால பிபிசி எல்லா சைடுமே பெய்ட் கேமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பெய்ட் கேமெண்ட்ஸ் எங்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே ஈவினிங் செஷன் வந்துட்டு வேர்ட் ப்ரெஸ் செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால அதிலும் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ மற்றவங்களை பற்றி எனக்கே தெரியாது. நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் பேசுனதில்லை. ஓகே இப்போ நீங்களே இன்ட்ரோ ஆயிக்கோங்க எல்லா பேருமே. பவித்ரா என்ன பண்ணுறீங்க சொல்லிக்கோங்க, வேணும்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். சார் நான் ஹோம் மேக்கர் சார். மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ work பண்றேன். ஓகேங்க. எந்த ஊர்? சூலூர் சார், காரணம்பேட்டை. காரணம்பேட்டை, சூலூர். ஓகே ஓகேங்க. எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்க? 2 கிட்ஸுங்க சார். 2 பொண்ணுங்க கிட்ஸ். 2. ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்கள்? ஆமாங்க சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஒர்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணிடுவீங்களா வீட்டில் இருந்தே? பண்ணிடுவேன் சார். கத்துட்டு இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எதுங்க ஸ்ட்ராங் நீங்கள்? இல்ல சார், இன்னும் இல்ல. இப்பதான் உள்ள என்டர் ஆயிருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். சரி. இப்பதான் கிராஃபிக் டிசைனிங்கு, வீடியோ எடிட்டிங்கு அதில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லைங்க சார், இப்போதைக்கு எதுவும் பண்ணல சார். சரி ஓகே. அவர் கேப்ரியல் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கிறாராமா. கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ராஜெக்ட் வேணுமா வாங்கி பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே. ஓகே. சரவணன் நீங்கள் சொல்லுங்கள். சார் ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கேன் சார். ஓகே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது கோர்ஸ் தான் முடிச்சிருக்கேன். இது ஓகேங்க 3 மந்த் கோர்ஸ். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். ஓகேங்க இன்டர்ன்ஷிப்காண்டி பேசியிருந்தேன், வர சொல்லியிருந்தீங்க. ஓகே பட் சுச்சுவேஷன் வந்து நேட்டிவ் பிளேஸ்க்கு சேஞ்ச் ஷிஃப்ட் ஆனதுனால அங்கே வர முடியல, உங்களை பார்க்க முடியல. சரிங்க. நேட்டிவ் பிளேஸ் திண்டுக்கல். நேட்டிவ் பிளேஸ் திண்டுக்கலா? நானும் திண்டுக்கல் தாங்க. நான் நேட்டிவ் வந்துட்டு சின்னாலப்பட்டி தான். ஓகே ஓகே அப்போ சார். செட்டில் ஆனது கோயம்புத்தூருங்க. செட்டில் ஆனது கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர்ல இது சரவணம்பேட்டிலேருந்து ஐடி பார்க்கு கேப் ஓட்டிட்டு இருந்தேன். ஓகே. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு எதுக்காட்டினா போன தடவை அந்த வேர்ட் ப்ரெஸ்க்காக தான் நீங்கள் என்கொயரி பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். யா 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 என்கொயரி யா பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வெளில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. அது இங்கிட்டு ஷிஃப்ட் ஆனதுனால சுச்சுவேஷனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கேன் சார். எங்கப்பா? திண்டுக்கல்லே தானா? திண்டுக்கல்ல. ஓகே. ஸோ டைமிங் இருக்குன்னா நம்ம இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். சரிங்க. ஓகே ஓகேங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அப்படியே சரிங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலான்ட்டு. ஓகேங்க. ஃப்ரான்சிஸ் நீங்கள்? சார் நான் கோயம்புத்தூர் தான் சார். நான் இங்கே காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிடிஎஸ் கெரியர் ஒர்க் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம் பிபிஓவில் தான் இருக்கேன். ஸோ கெரியர் ஸ்விட்ச் பண்ணலான்னு சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி, ஸோ இது ஒரு ஸ்டார்ட் கோர்ஸாக நான் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம் சொல்லி இதில் ஜாயின் பண்ணேன். கூகுள் தான் எனக்கு ரெஃபர் பண்ணேன் ஆக்சுவலி. சரிங்க. ஓகே ஓகேங்க. ஓகே முஸ்தபா நீங்கள்? முஸ்தபா சார் இப்பதான் கேக்குது சார். சொல்லுங்க சொல்லுங்க முஸ்தபா உங்களை பற்றி. சார் நான் இப்போ ஒரு சீரியஸ் ஒர்க் பண்ணுறேன் சார். ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு. ஓகே அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் ஃபோட்டோகிராஃபி, கம்ப்யூட்டர் சர்வீஸ், சிசிடிவி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. எந்த ஏரியாங்க நீங்கள்? நாமக்கல் சார். ஓ நாமக்கல் பரவாயில்ல சார். நாமக்கலா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரிங்க. மேரிடா அன்மேரிடா நீங்கள்? மேரேஜ் சார். மேரேஜ். எனக்கு ஒரு கிட் இருக்காங்க சார். கிட்ஸ் ஓகே இருக்காங்க. ஓகேங்க. பரவாயில்ல. இப்போ ஒர்க் போயிட்டு இந்த டைம் வந்துட்டு ஈஸியாக வந்துடுறீங்களா? நான் 8:30ன்றது டிஃபிகல்ட்டி இல்லை உங்களுக்கு? ஆமாம் சார். சில டைம் நான் ட்ராவல் டைமில் அப்படியே அட்டன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சரிங்க. பட் ஆனால் இந்த அட்டன் பண்ணுற 1 ஹவர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஏன்னா நான் ஐடிக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு ஃப்ரெண்ட் படித்தேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். சரிங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் சைட்டில் நாங்கள் போய் ஜஸ்ட்ங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். அதில் எனக்கு கேட்டால் ஒரு சின்ன சப்போர்ட்டுங்க. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்கு ஏஜென்சி வச்சிருக்கேன் நான். சரியா?
ஓகே ஸோ சார். வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக ஒரு கிளைண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரீல் ஓகே. சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே எனக்கு சார். வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கேமரா கொண்டுட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ரா ஃபுட்டேஜாக கொடுக்குற மாதிரி யாராவது இருந்தால் எனக்கு சொல்கிறீங்களா? இப்போ நான் இப்போ வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹையர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். நாங்கள் சாட்டர்டே ஷூட் பண்ணுவோம் ஓகே சார். கிளைண்டோட பிளேஸ்க்கு போய். ஸோ வந்துட்டு போயிட்டு வந்து நாங்கள் ரீல்ஸாக மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ எனக்கு புரியுது. வந்துட்டு இப்போ கேமரா கொண்டுட்டு வந்து ஷூட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் பண்ணி தரேன் சார். இதில் நம்ம லொக்கேஷன் எங்கே சார்? இங்கே வந்து நம்ம ஆல் பண்ணணும். ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கோங்க. ஓ சரிங்க சார். ஓகே நாங்கள் சார் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது அந்த வீக்கில் எங்கே போகணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். சரிங்க போகிறதுக்கு சார். முன்னாடி நாங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே அட்வான்ஸ் சார். பேமெண்ட் வந்துட்டு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபுட் அலவன்ஸு, தென் அதுக்கப்புறம் ட்ராவல் அலவன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, லைக் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப்ஸும் வருவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோஸ் மட்டும், அதாவது காலைல ஒரு 9 மணிக்குன்னா 9 மணிக்கு போயிடணும். ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 o'clock வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன் டே மாதிரி. ஸோ போயிட்டு ஓகே. ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு எப்படிலாம் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எடுத்து ரா ஃபுட்டேஜை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி போயிடலாம். அவ்வளோதான். ஈவினிங் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா போகிறப்ப பேமெண்ட் பண்ணிடுங்க சார். வாங்கிக்கலாம். அதை டிசைன் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்குவீங்களா சார்? எடிட் டிசைன் பண்ணுறதெல்லாம் பண்ணுறது எங்கள் டீம் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஷூட் கொடுத்தா போதும். ஆமாங்க. சரி ஓகே, நம்ம சப்போர்ட் பண்ணி தரலாம் சார். சரிங்க. நீங்கள் பிஃபோராக சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நான் சார். அதுவும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியாவது இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த வீக் வந்துட்டு என்ன அப்படின்னா நாங்கள் திருப்பூர் போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஒரு பீப்புள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். சரி சார். ஓகே ஓகே. ஓகேங்க. நெக்ஸ்ட் தேவைப்படுறப்ப சொல்லுங்கள் சார், நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். ஓகே கண்டிப்பாங்க. சார் இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க சார், எவ்வளவு சார் ஃபீஸ் சார்ஜ் பண்றீங்க? நான் ஆக்சுவலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஸோ மற்றவங்க பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. என்னோடது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஆமா. ஸோ இதே மாதிரி தாங்க இருக்கும் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே எடுத்தாலுமே. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு 12 இயர்ஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆள். ஓகே. ஸோ நான் லாஸ்ட்டாக டைட்டில் பார்க்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்கு கீழே 32 பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே சார். ஸோ அந்த 32 பீப்புள்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராமாக நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப் டு 10 சேனல்ஸ் வரைக்கும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கைட் பண்ணுறேன். கூகுள் ஆடு, மெட்டா, ட்விட்டரு, லிங்க்டின்னு, குவாரா, ஸ்னாப்சாட்டு, ஹாட்ஸ்டாரு, ஜியோ சினிமா, ட்ரூ காலரு, பின்ட்ரெஸ்ட்டு, அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு. ஸோ இதில் எந்த 10 சேனல்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10 சேனல்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிளாஸஸ் வந்துட்டு அதாவது இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரு டூல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டூலுக்கான டீட்டெயிலிங் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எப்படி வந்துட்டு கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது இதெல்லாமே நம்ம கைட் பண்ணுறோம். சில பேர் நான் தான் நினைப்பாங்க இது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே என் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என் கூட சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கன்ஃபார்மாக வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சார் இப்போ நீங்க மெட்டா சொன்னீங்க, கூகுள் சொன்னீங்க, அதுவெல்லாம் ஓகே. லிங்க்டின் சொன்னீங்க, ஃபைன். ஓகே. மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் சொன்னீங்களே, அதுலயும் போய் ஆட் பண்ணுவீங்க? ஹாட்ஸ்டார்ல எல்லா பேருமே ஆட் ரன் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு பிஸ்னஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இப்போ ஃப்ரான்சிஸ் தான் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்னே போயிட்டாங்க. ஓகே. அவங்க அந்த ஆர்கனைசேஷன்ல ஹாட்ஸ்டார்ல ஆட் ரன் பண்ணணும்னு சொல்றாங்க. யார்ட்ட அப்ரோச் பண்ணுவாங்க? பெய்ட் கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்ட்ட தானே அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே. புரியுது சார். அப்போ அந்த பெய்டு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எனக்கு ஹாட்ஸ்டார்ல ரன் பண்ண தெரியாதுன்னு அவர் சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா. ஓகே. இதெல்லாமே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது நான் ஸ்டார்டிங்ல இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கு ப்ளஸ் கூகுள் மட்டும் தான் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே போன இடத்துல லிங்க்டின் ரன் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் குவாரா ரன் பண்ண சொன்னாங்க. அவ்வளோதான். அப்படியே ஒன் பை ஒன்னாக வரும். பின்ட்ரெஸ்ட்டில் ரன் பண்ண சொன்னிச்ச ஒரு டீம், ஒரு இதில் ட்ரூ காலர் ரன் பண்ண சொன்னாங்க. அப்போது இது எல்லாமே யார்கிட்ட கேட்குறாங்கன்னா நம்மகிட்ட தான் கேட்குறாங்க. அப்போது நம்ம தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்மளோட சப்ஜெக்டே சரி ஓகே அப் டு 10 சேனல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம கவர் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிட்டு என்ன அப்படின்னு இந்த சேனல் தெரியாது அப்படின்னு உட்காரக்கூடாது. ஸோ அதனால் அது இந்த அப் டு 10 சேனல்ஸ் வரைக்கும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 to 4 month வரைக்கும் என்ன அப்படின்னா நான் ஆஃபர் பண்ணி நான் கோர்ஸாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இது என்ன சார்ஜ் என்ன சார் பண்றீங்க? சொல்லுங்க. நீங்க இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டர் உங்க கிளைண்ட்ஸுக்கு ஓகே என்ன அமௌண்ட்ல இருந்து எந்த அமௌண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்றீங்க? மினிமம் டு மேக்ஸிமம். ஸோ மினிமம் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 7,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ மேக்ஸிமம் 75,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். அப்புறம் கிளைண்ட்ஸா இருக்கீங்களா சார்?
இல்லைங்க. இப்போதைக்கு என்னோட ஃபோக்கஸிங் எல்லாமே லோக்கல் கிளைண்ட்ஸ் மட்டும்தாங்க. ஓகே ஓகே. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றீங்களா சார் கிளைண்ட் எடுக்கிறதுக்கு? கிளைண்ட் இல்லைங்க. எடுக்கிறதுனா ஃபார் கிளைண்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணல. நம்ம இல்ல இல்ல வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் வந்து இமேஜ் டிசைனுக்கு யூஸ் பண்றோம், வீடியோ டிசைனிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்டென்ட் ரைட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இமெயில் ரைட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ்னா வந்து இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் சாட் பாட் எல்லாமே செட் பண்றது எல்லாமே அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது அவங்க டூல் எல்லாமே லாகின் பண்ணி கொடுத்து எப்படி ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகணும், எப்படி ஒரு மெனுவை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஃப்ளோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகணும் அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. சார் இப்போ என்னன்னா சார் எனக்கு வந்து இப்போ நெல்லூர்ல ஒரு கிளைண்ட் ஒன்று எடுத்தோம் சார். ஓகே ஒரு டென்டல் கிளினிக் கிளைண்ட். ஓகே கிட்டத்தட்ட எனக்கு ஆப்போனன்ட் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 19 ஆட்ஸ் ரன் பண்றாங்க. ஓகே 19 ஆட்ஸ் த்ரூ அவுட் நெல்லூர் ஃபுல்லா ரன் ஆகுற மாதிரி தெரியுது. ஓகேங்க. ஸோ இதை வந்து எங்களால வந்து இது பண்ண முடியல ஆக்சுவலி. ஏன்னா எங்களுக்கு ஆட்ஸ் போட்டா எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. ஓகே ஸோ அது என்ன பண்றதுன்னு புரியல. இல்லைங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு டென்டல் கிளினிக் வச்சிருக்கீங்க, உங்களோட காம்படிட்டரும் ஒரு டென்டல் கிளினிக் ஆமா கரெக்ட்டுங்களா? சார். ஸோ அதாவது உங்களை விட அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்றாங்க, நிறைய ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு ரன் பண்றாங்க அப்படின்றத நீங்க கன்வே பண்றீங்க கரெக்டா? ஆமா சார். ஆமா சார். ஓகே. அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு 19 கேம்பெயின்ஸ் ரன் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களோட தாங்க சுத்தி சுத்தி தெரிய போகுது. ஆமா. ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்கள பீட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம பட்ஜெட்ல மட்டும்தாங்க நம்ம வந்துட்டு அவங்கள டார்கெட் பண்ண முடியும். ஓகே ஓகே. பட்ஜெட் வந்து நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும் என்னன்னா சார், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், யாருமே இந்த பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது இல்லைங்க. ஆமா நீங்கள் ஆமா. 1000 ரூபா நான் செட் பண்ணேன்னா அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்பாங்க, 1000 ரூபா நான் கொடுத்துருவேன், லீடு வந்துட்டு வரலைன்னா ரிட்டர்ன் பண்ணுவீங்களான்னு கேட்குற அளவுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க சார். ஆமா. அதுக்கெல்லாம் நானும் நிறைய பேர் அவங்கள நான் ஆர்குமெண்ட் நானே பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம லீடு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் பண்ணலைங்க யாருக்கும். ஆக்சுவலி நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண போகிறோம், டிவியில் ஒரு ஆட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்துட்டு என்ன ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட். கண்டிப்பா. வெளியில் வீட்டு முன்னாடி அதாவது வெளியில் ஒரு பேனர் வைக்கிறோம் என்னங்க, அது ஒரு மார்க்கெட்டிங். அந்த ஓகே. மார்க்கெட்டிங்கிறதுனா நமக்கு பிஸ்னஸ் வருமா வராதான்றது கேரண்டி கிடையாதுங்க. கண்டிப்பா சார். அப்போது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஓகே இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூப்ல நிறைய யூசர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பீப்புள் வாட்ச் பண்ற இடத்துல என்னோட ப்ராடக்ட்டை பத்தி தெரியணும், என்ன அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தான் வராங்க. அப்போ கண்டிப்பா. மார்க்கெட்டிங் வந்துட்டு பண்ணணும்னு வர இடத்துல நீங்க வந்துட்டு ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்க்க கூடாது இல்லையா. ஆமா சார். அதை நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. அவங்களோட எல்லா பேரோட மைண்டும் அப்படி தாங்க இருக்கும். எனக்கு நான் 1000 ரூபா கொடுத்தேன்னு எனக்கு ரிசல்ட் வரணும், இல்லைன்னா காசை ரிட்டர்ன் பண்ணுவீங்களா. நம்ம இதில் நம்ம என்ன நம்மளோட பிஸ்னஸை பற்றி நம்ம தாங்க பேசணும். சார் இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு மார்க்கெட்டிங் மெத்தடு அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமில் உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதான். டிஸ்பிளே ஆக வைக்கிறது தான் எங்களோட வேலை. அதுலேருந்து ரிசல்ட் வருமா வராதான்றதுக்கு கேரண்டி கண்டிப்பாக கிடையாதுங்க. ஓகே ஓகே சார். இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு ஃப்ளையர் வந்துட்டு ஒரு ஹொசூர் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 2 லட்சம் ஃப்ளையர் வச்சு நீங்கள் அனுப்புகிறீங்க, அதுக்குள்ளே கண்டிப்பாக பிஸ்னஸ் வரும்னு ஏதாவது கேரண்டி இருக்குங்களா? இல்லை கிடையாது. ஆனால் ஃப்ளையருக்கான செலவுன்றது ஆயிருக்கும் இல்லையா. நான் கண்டிப்பா. ஃப்ளையரை வச்சு அனுப்பிட்டேன், அப்போ எனக்கு ஃப்ளையருக்கான காஸ்ட் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் கொடுங்க நியூஸ் பேப்பரில் போய் கேட்க முடியுமா? ஆனால் நம்மகிட்ட கேட்பாங்க. நம்மகிட்ட கேட்பாங்க. ஆமா சார். ஸோ இதை நம்ம தான் அவங்ககிட்ட கிளியராக புரிய வைக்கணுங்க. சார் நம்ம இதுல இப்போ நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வந்தவங்க எத்தனை பேர் சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இப்போ எதுவும் பண்ணாம இருக்காங்க? ஆக்சுவலி எங்கிட்ட வரவங்க எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தாங்க சரியா. ஓகே. ஸோ ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்துட்டு வர்றதுனால மேக்ஸிமம் வந்துட்டு யாருமே ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை. ஆக்சுவலி இல்ல சார் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு எங்கிட்ட நான் வர கேட்கறேன்னா மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வர மாட்டாங்க, நான் ஃபோக்கஸும் பண்ணுறது இல்லைங்க. இல்ல இல்ல நான் எதுக்கு கேட்கறேன்னா சார் இப்போ நான் ஒரு 250 மெம்பர்ஸ்க்கு மேல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு போறவங்க எல்லாம் வெளியில போய் அவங்க ஒரு வீடியோ போட்டு ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து they need to spend money. ஓகே அவங்களே ஒன்று கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோவோ ஒரு போஸ்டரோ கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல ஆட் ரன் பண்ணி தான் கிளைண்ட் எடுக்க முடியும். ஓகே அப்போ அந்த மாதிரி வந்து அவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு சில பேர் வந்து லீட்ஸ் வந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ண தெரியல. ஓகே ஸோ நான் அவங்களுக்கு வந்து சொல்ற டிப்ஸ் என்னன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க, யார் ஒருத்தர் அவங்களோட ப்ராடக்ட்டை பத்தி வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ ஒரு 5000 to 10,000 தான் வியூஸ் போயிருக்கும். ஓகே
அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேல்ஸே ஆகல, எனக்கு இந்த வீடியோ போட்டதுல பிரயோஜனமே இல்லைன்னு தான் சொல்லுவான். அவன்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிட்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே. அவன் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா, கோயம்புத்தூர்ல இருந்து உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஷாப்ஸுக்கோ இல்லாட்டி ப்ராடக்ட் ரிலேட்டட் இதுக்கோ அவங்களுக்குலாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ப்ராடக்ட் இப்போ நான் மொபைல் ஷாப் வச்சிருக்கேன்னா மொபைல் ஷாப்பை நான் போய் ஒரு யூடியூபரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட வீடியோ ரன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஒரு 10,000 வியூஸ் போயிருக்கும். எனக்கு சேல்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நாட் ஈவன் ஒரு 5,000 10,000 ருபீஸ் கூட சேல்ஸ் ஆயிருக்காது. ஓகே. எல்லாம் பார்த்துருப்பாங்க, ஓ இதெல்லாம் இந்த பிரைஸ்ல கிடைக்குதான்னு பார்த்துருப்பாங்களே தவிர அவங்க எதுவுமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி பீப்புளை பிட்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு சர்வீசஸ் கொடுக்குறாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்றோம், சார் நான் போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுவோம், உங்களுக்காக வந்து நாங்கள் வீடியோ ஒன்று எடுத்து நீங்க எப்படி யூடியூப்ல போய் வீடியோ போட்டுருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் ஆன்லைன்ல போடுவோம் சார். நீங்க இங்க என்ன 20,000 ருபீஸ் கொடுத்தீங்களா, எனக்கு ஒரு 5,000 கொடுங்க, 15,000 ருபீஸ் ஆட் ரன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மந்த் ரன் ஆகட்டும், நீங்களே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் நடக்குதுன்னு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதை பேசும்போது ஏன்னா இது வந்து ஆர்கானிக்கா கிடைக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது. கோல்டு காலிங் இது எல்லாமே வந்து ஹாட் கிடையாது, கோல்டு காலிங். நம்ம தான் கால் பண்ணி கேட்க போறோம். ஒரு 100 யூடியூபர் ப்ராடக்ட்ஸ் போட்டவங்கள்ட்ட கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல 10 5 கன்வெர்ட் ஆயிரும். அது ஒன்ஸ் அவங்க கன்வெர்ட் ஆயிடுச்சுனாவே தே வில் பி கீப் ஆன் மூவிங் ஆன். சரி நம்மளுக்கும் ஓடுது, நம்மளாலையும் பண்ண முடியும்னு சொல்லி பீப்புள் ஸ்டார்ட் டூயிங் இட் ஆன். ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறாங்க அவங்களால முடியல, என்னடா இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே வரல, வந்து கேட்கறவங்க எல்லாம் வந்து என்ன செயலாச்சு, எனக்கு நீ கன்ஃபார்மா எடுத்து கொடுத்தாட்டி உன் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவியா, இப்படிதான் பேசுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து இது பண்ண முடியல. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்ல இருக்கவங்க ஆல்ரெடி தே பெய்டு சம்படி, அதனால பேமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அதனால அந்த லெவலுக்கு சேல்ஸ் ஆகல, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சேல்ஸ் ஆயிருக்கும். they will be waiting to give money. ஒருத்தன் காசே கொடுக்காதவன்ட்ட போய் நான் காசு கொடுக்கறதுக்காக எல்லா கதையும் சொன்னாலும் அவன் ஃபைனல் திங் வந்து கிளைண்ட் வரலைன்னா அந்த காசை திருப்பி கொடுத்துறியா தான் கேட்கறான். இதே இது யூடியூப்ல போய் கேட்கும் போது அவன் அப்படி கேட்கறது இல்லை. அவன் வந்து ஓகே நீங்க பண்ணுவீங்களா சார், ரைட் சார் பண்ணுங்க, உங்களுக்கு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே புரிஞ்சுக்கிறாங்க. லேப்டாப் விட்டுட்டாங்க இன்னும் முடியல. அது வயல கேப்ரியல் சொல்லுங்க. அதான் சார், நீங்க உங்க யூடியூப் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர பீப்புளுக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் கோல்டு காலிங் பண்ண சொல்லுவீங்க. நீங்க வந்து பக்கத்துல அங்கங்க இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபைண்டரை வச்சு கொஞ்சம் கான்டாக்ட் எடுத்து ஒருத்தருக்காக கால் பண்ணி பேச சொல்லுவீங்க. அவங்களுக்கு எல்லாம் பேசுறதை விட ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோஸ் போட்ட பீப்புள் கிட்ட உங்க ஏரியாலே போட்ட ஒரு 10 மொபைல் ஷாப் இருக்கா அவங்களுக்கு, இல்லாட்டி வாட் எவர் த வீடியோ அவன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பான், லேண்ட்ஸ் பிளாட் சேல்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பான், ஒரு 3,000 வியூஸ் தான் போயிருக்கும், ரொம்ப போயிருக்காது. பட் ஆனா அவன் 10,000 சார்ஜ் பண்ணிட்டு போயிருப்பான் யூடியூபர். இன்னைக்கு ஒரு யூடியூபர் வந்து வந்தாவே மினிமம் 10,000ல இருந்து 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அந்த லெவலுக்கு வியூஸ் போயிருக்காது, அவங்களுக்கும் சேலும் ஆயிருக்காது. அந்த மாதிரி ஃப்ரெஷ் பீப்புளை பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் சார் சொல்லணும்னு நினைச்சேன். சரிங்க, ஓகேங்க. சரி ஓகேங்க. டீம் வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் மெர்லின் வந்து எஸ்இஓ பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க, எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு கனெக்ட் பண்றேங்க, நாளைக்கு கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ அவங்க ஃப்ரீலான்சரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு கனெக்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஓகே சார். ஓகே. பவித்ரா பிரான்சிஸ் சொல்லுங்க சார். இல்லப்பா ஏதாவது டவுட் இருக்கா? பாவம் நீங்க எல்லாம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜஸ்ட் லிசன் பண்றேன். ஓகே. இல்லைங்க சார், டவுட் இல்லை. அவர் பேசுனது என்னன்னு லிசன் பண்ணுறோம். சரி ஓகே. இது நம்மளோட இது யூடியூப் சேனல் பாருங்க. நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கிளாஸ்லாம் பாருங்கள், உள்ள சில சாம்பிள்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துட்டு அதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். சரிப்பா. ஓகே. சரி ஓகேப்பா. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.